Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நல்ல ரியலிஸ்டிக்காவே நடிச்சிருப்பாரு. நம்மளே கண் கலங்குற அளவுக்கு பக்கத்துல தான் உட்கார்ந்தாரு. தாடிலாம் புல்லரிச்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது எல்லாருமே வேலை சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் காண்டா இருக்கிற நேரத்தில் ஒரு பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸா பார்க்கக்கூடிய என்டர்டைன்மெண்டான படம்னா அது ஒன் ஆஃப் த படம். இந்த வருஷத்தோட பெரிய பிளாக் பஸ்டர் படமா இருக்க போது பிரதீப் பிரதரோட ஒரு மெகா ஒரு சினிமா ஜேர்னி இந்த படத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆக போகுது. லவ் டுடே என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமா இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் படி டிராகன் வந்து லவ் டுடே பிரேக் பண்ண போகுது. நம்ம கொடுத்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒர்த்தா இல்லையான்றதை தாண்டி கொடுத்ததை விட ஒரு 100 ரூபாய்க்கு சேர்த்தே படம் கொடுத்துருக்காங்க. விஜய் சேது சொல்லவே தேவையில்ல ப்ரோ. அவர் ஆல்ரெடி கண்டென்ட்லாம் நல்லா பண்ணுவார். இதில் சூப்பராக இருக்குது கண்டென்ட்டு. அதுக்கப்புறம் ஹர்ஷத்தும் சித்தும் சேர்ந்து ஒரு ப்ளே பண்ணுறாங்க. அது செம்மையாக கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்து ஒரு 10 படத்திலே எனக்கு தெரிஞ்சு 8லேருந்து ஒரு 10 படத்திலே வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக மாறுறதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்குது. ப்ரோ படம் நல்லா இருக்கு ப்ரோ. 90% காமெடி ப்ரோ, 10% சென்டிமெண்ட்ஸ் ப்ரோ. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஜிவிஎம்மோட ஆக்டிங் தனியாக தெரியுது ப்ரோ. மிஸ்கினோட ஆக்டிங், மிஸ்கினை வச்சு தான் கடை நகர்ந்து போயிட்டு இருக்குது ப்ரோ. எப்படி சொல்றது, கடைசி அப்பா சென்டிமெண்ட்டும் நல்லா வச்சிருந்தாங்க ப்ரோ. ஒரு 10 மினிட்ஸ் டான் அளவுக்கு வச்சிருந்தாங்க. விஜய் சித்து விலாக்ஸ் சூப்பராக பண்ணிட்டாங்க. ஃபேமிலி என்டர்டைனர், லைக் காமெடிஸ் எல்லாம் மிக்ஸ்டப்பாக இருக்கு. கிளைமேக்ஸும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பர்சனலாக கனெக்ட் ஆகும். லைக் ப்ரோ எல்லாம் தேட்டரில் பாருங்கள். காலேஜ் ஒரு வாட்டி பக் அடிக்கலாம், டெய்லி பக் அடித்தாதான் தப்பு. ஒரு வாட்டி பக் அடிச்சு படத்தை பார்க்கலாம். தேட்டர் பிரிண்டில் மட்டும் யாரும் பார்க்காதீங்க, கண்டிப்பாக புரியாது. தேட்டரில் பார்த்தாலே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, ஃபேமிலியோட வாங்க, ஆளை கூட்டு கூட வாங்க. எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் படம். அவ்வளோதான். படம் நல்ல படம் ப்ரோ, நல்ல படம் ப்ரோ. படம் ஃபுல்லாக செம்ம ஃபன்னாக போயிட்டு இருக்கு ப்ரோ. கிளைமேக்ஸில் எமோஷ்னல் சீன் ஒன்று இருக்குது ப்ரோ. அந்த இதுக்கு வந்து மனசை நல்லா ரெடி பண்ணி பார்த்துக்கணும். செம்மையாக இருக்கும். நல்லா ரியலிஸ்டிக்காகவே நடிச்சிருப்பாரு. நம்மளே கண் கலங்குற அளவுக்கு பக்கத்துல தான் உட்கார்ந்தாரு. தாடிலாம் புல்லரிச்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நல்ல படம் தான் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. லைக் அவரோட படம் வந்து எப்பயுமே செட்டில்டாக இருக்கும். ஸோ மினிமம் கேரண்டின்ற மாதிரி செட்டிலாக சூப்பராக இருக்குது. நம்ம இவர் பிரதீப்பும் சூப்பராக நடிச்சிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த கோ ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாருமே அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அண்ட் எங்கேயுமே லேக் ஆன மாதிரி இல்லை. சாங்ஸ் சூப்பரு. அண்ட் செட் ஆஃப் பீப்புள் செலக்ட் பண்ணியிருக்காங்களே. ஸோ அந்த மிஷ்கின் அவங்களாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அந்த ஒரு பேக்காக இருக்குது ப்ரோ. கெஸ்ட் அப்பியரன்ஸா அது படத்தில் பார்த்ததில்ல, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எல்லா ஹீரோயினும் சூப்பர், நல்லா பிடிச்சி போட்டுருக்கிற கண்டிப்பாக தேவைப்படுறாங்க அந்த படத்துக்கு. இருக்கு, இன்னொன்று இருக்கு, நீ போய் பார்த்தல. கம்பேரிசன் வேணாம் ப்ரோ. அது வேற மாதிரி ஒரு போச்சு, இது வேற மாதிரி போச்சு. நமக்கு வந்துட்டு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக போகுது. சிரிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ இந்த நம்ம அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக போகுது ப்ரோ. ஏன்னா கமெடியன்ஸ் நிறைய தேவை. எல்லாருமே வேலை சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் காண்டா இருக்கிற நேரத்தில் ஒரு பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸா பார்க்கக்கூடிய என்டர்டைன்மெண்டான படம்னா அது ஒன் ஆஃப் த படம். ஹீரோவா நடிச்சிருக்காரு. டைரக்ஷன் பிளஸ் ஹீரோ ஓகே. வேற ஒருத்தர் சொல்றது கேட்கணும். எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா இருக்கு ப்ரோ, டிஃபரெண்டா இருக்கு ப்ரோ. அதாவது அந்த நீங்க லவ் டுடேல பாக்குறதுக்கும் இங்க பார்க்க கொஞ்சம் வித்தியாசம் கண்டிப்பா இருக்கு. வித்தியாசம் இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. அந்த எக்ஸ்பிரஷன், வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் நம்மளே அறியாம சிரிப்போம்ல. என்டர்டைன் அந்த என்டர்டைன்மெண்டான கேரக்டர் நம்ம ஆளு கரெக்டாக எல்லாமே செட் ஆகிட்டு கரெக்டான டைம் கிடச்சிதுன்னா நம்ம ஆள் எங்கேயோ போயிடுவார் பிரதீப். படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா வந்து என்னென்னா, கொடுத்த எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காரு அஸ்வத். அந்த கேரக்டர் வந்து சூப்பராக வந்து எல்லாருமே வாங்கி அந்த கேரக்டருக்கு கரெக்டான டிஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. அதனால இந்த படம் ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு விஷயம் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, எல்லாருக்கும் ஒரு தனித்துவமான கேரக்டர், அந்த தனித்துவமான கேரக்டரையும் சூப்பராக ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்கின் சார் கேரக்டராக இருக்கட்டும் சரி, ஜிவிஎம் சார் ஒரு கேரக்டராக இருக்கட்டும் சரி, எல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த வருஷத்தோட பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இருக்க போது பிரதீப் பிரதரோட ஒரு மெகா ஒரு சினிமா ஜேர்னி இந்த படத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆக போகுது. லவ் டுடே என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமா இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் படி டிராகன் வந்து லவ் டுடே பிரேக் பண்ண போகுது. அதான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு ஆக்சுவலாக அனுபமா வந்து ரொம்ப கனெக்ட் ஆனாங்க. ஸோ அவங்களோட சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு பிடிச்சது மிஷ்கின் சாரோட சீக்வன்சஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. அவரோட அப்பியரன்ஸ் ஸ்க்ரீனில் வரப்பவே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லவ் டுடே கம்ப்ளீட்டாக வேற, இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அண்ட் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கு. அண்ட் மூவி ஓவராலாக நம்மளுக்கு என்கேஜிங்காக தான் கொண்டு போகிறாங்க. அது கிளைமேக்ஸ் கிட்ட நம்மளே வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுற மாதிரி தான் இருந்தது. அனுபமாவோட கேரக்டர் வந்து நிறைய பேர் ரொம்ப கனெக்ட் ஆகும். ஏன்னா அந்த லவ் ஃபெயிலியர் அந்த கனெக்ஷனு, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். செகண்ட் ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கிளாமர் போர்ஷன் நிறைய செகண்ட் ஹீரோயின் வந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து 2 பேரும் ஓகே, அவங்க கேரக்டர் கரெக்டாக பண்ணி ஓகே, நல்லா இருக்கு. உண்மையிலே படம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம கொடுத்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒர்த்தா இல்லையான்றதை தாண்டி கொடுத்ததை விட ஒரு 100 ரூபாய்க்கு சேர்த்தே படம் கொடுத்துருக்காங்க. நம்ம தேட்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஃபன்னாக பயங்கரமாக இருக்குது.
முக்கியமாக இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான படங்கள் இப்படி வந்து பிரதீப் ரங்கநாதன் ஒர்க் பண்ணி அடுத்தடுத்த படங்கள் பண்ணார் அப்படின்னா அடுத்து ஒரு 10 படத்திலேயே எனக்கு தெரிஞ்சு 8லேருந்து ஒரு 10 படத்திலேயே வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக மாறுறதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் வர ஒரு ஃபிலிம் வந்து நல்லா இருந்துச்சு. முக்கியமாக இந்த படத்தில் லவ் டுடே விட இந்த படத்தில் கோஆர்டிஸ்ட் நிறையா இருக்காங்க. முக்கியமாக அந்த எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து ஃபன் எடுத்து திரும்பி இவங்க வந்து பிரதீப் ரங்கநாதன் ஃபன்னை கொடுத்துருக்காரு. டேரக்டருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். படம் ஆரம்பிச்சதுலேருந்து எழுத்து போட்டதுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸை கதைக்குள்ள தியேட்டரில் உட்கார வச்சுட்டாரு. எந்த இடத்துலையுமே வந்துட்டு அவர் வந்து மைண்ட் வெளியே டைவர்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இல்லவே இல்லை. எல்லாமே சூப்பராக அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஒரு ட்விஸ்ட் இருந்துட்டாலே படத்தில் ட்விஸ்ட்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா போர் அடிச்சிடும். ஒரு தடவைக்கு 2வது தடவை பார்க்க முடியாது. பட் இந்த படத்தில் வந்துட்டு நிறைய இடத்துல ட்விஸ்ட்லாம் வச்சிருக்காங்க. அதை எமோஷனலாக எப்படி கன்வே பண்ணணும் கன்வே பண்ணியிருக்காங்க, எப்படி என்டர்டைன்மெண்ட்டாக கன்வே பண்ணணும் அப்படி கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவராக வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே செம்மையாக பண்ணியிருக்காங்க. மிஸ்கின் சார் வந்து நம்ம வேறு மாதிரி பார்ப்போம். அவரை பார்த்தா ஒரு பயப்படுற ஒரு கேரக்டர் தான் இருக்கும் நமக்கு. இதில் ஒரு வேறு ஜேனரில் பார்த்தோம், பக்கா ப்ரொஃபஷனலாக பார்த்தோம். நல்லா இருக்குது இதுவும் அவருக்கு. இந்த மாதிரியும் ஒரு மிஸ்கின் சார் பண்ணுறாரான்றது. மிஸ்கின் சார் வில்லனாக இருப்பார்னு பார்த்து, பட் இந்த படத்தில் வந்து வில்லனே வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர் தான். ஸோ படத்தில் ஹீரோ அவர் தான், கதைப்படி வில்லனும் அவர் தான். ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு இவர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் கொடுக்கும், பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அவங்க தான் ப்ரோ எல்லாமே, க்ரௌடு எல்லாமே அவங்க தான் ஷேர் பண்ணாங்க. சித்து வருஷத்துக்கு தான் டான் 2லாம் இல்லை ப்ரோ. ஏன்னா காலேஜ் வரும். ஆனால் அங்கே நடந்த காலேஜில் இருந்ததுலாம் வேற, இங்கே நடக்கிறது வேற, அவ்வளோதான். விஜய் சித்து சொல்லவே தேவையில்ல ப்ரோ. அவர் ஆல்ரெடி கண்டென்ட்லாம் நல்லா பண்ணுவார். இதில் சூப்பராக இருக்குது கண்டென்ட்டு. அந்த எல்லாருக்கும் கவுண்டர் கொடுத்துட்டே இருக்காது. மிஸ்கின் தான் ப்ரோ மெயினே. அவர் தான் கேம் சேஞ்சர் படத்துக்கு. ஓகே ப்ரோ, STR 51க்கு வெயிட்டிங், அவ்வளோதான். அவருக்கு வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். அவங்களோட காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சித்து ப்ரோ வந்து ஹையாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹர்ஷத் ப்ரோ வராரு. அதுக்கப்புறம் ஹர்ஷத்தும் சித்தும் சேர்ந்து ஒரு ப்ளே பண்ணுறாங்க. அது செம்மையாக கனெக்ட் ஆகிருக்கு, நல்லா இருக்கு. ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர், அந்த நல்ல கேரக்டரை இவங்க 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. இந்த யூடியூப்ல பார்க்கறதுக்கு இங்கே பார்க்கறதுக்கு வித்தியாசம் தான் இல்லை. பசங்க எப்படி ஒரே இடத்துல ஜாலியாக இருப்பாங்க. அந்த ஜாலியை ஃபுல்லாக படத்தில் கொடுத்துறாங்க. படம் ஹிட்டு ப்ரோ. ஹர்ஷத் சித்து பிரதர் பயங்கரமான காம்பினேஷன், சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு கொடுத்த கேரக்டர் வந்து 2 பேருமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க சுற்றி அஸ்வத்தோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். நிறைய கேமியோலாம் படத்தில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸ்பாய்லர் பண்ண வரும்ல, ஒரு யூனிவர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு, அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். சித்து ப்ரோ ஆக்டிங் வந்து நல்லா இருக்குது. கவுண்டர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. பட் அஸ்வத் இருக்கார்ல, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. கிளாப்ஸ் பிச்சுக்குது. செகண்ட் ஹாஃப்ல வராரு, ரொம்பவே சூப்பரா இருக்கு அவரோட. எந்த ஒரு விதத்திலயும் வந்து கீழே இறங்குனா அப்பா வந்து தூக்கி விடுவாரு. பின்னாடி நமக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்ட். 1000 விஷயம் 1000 பேர் வந்தாலும் கடைசியா பின்னாடின்னு திரும்பி பார்த்தா நம்ம அப்பா தான் நம்ம கூட இருப்பார். ஏன்னா அவர் சொல்லி கொடுத்த பாதையில தான் நம்ம போயிருப்போம். 1000 பேர் நம்ம வந்திருக்கலாம், பார்த்துருக்கலாம், அவங்களால நம்ம பண்ண முடியாது. கடைசியில் அப்பா ஒரு வார்த்தை என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடப்பான். நல்லா இருக்கும். அது எப்படி சொல்றது, டான் அளவுக்கு தான். நீங்க டானுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் பேர் டானுன்னு வச்சு காலேஜில் ஃபுல்லாக பிரபலியமாயிரும். ஆனால் அவனுக்கு டானுன்னு ஏன் பேர் வச்சாங்கன்றது கடைசி வரைக்கும் தனி இருக்காது. அதே மாதிரி டிராகன்னு இவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க. அதை வச்சு கதை நகரும். அவங்களுக்கு டானில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கெடுக்கிறதுக்குன்னே வந்து அவங்கள வந்து வாழ விட மாட்டாங்க. காலேஜில் 4 இயர்ஸ் நல்லா இருக்கும். 4 இயர்ஸ் விட்டு வெளியே வந்தீங்கன்னா அவங்க பேக்கில் திருப்பி பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷனில் நல்லா இருப்பாங்க. என்னையும் எடுத்துக்கோங்க, நானும் காலேஜில் எல்லாம் நல்லா தான் இருந்தேன். கடைசியாக பார்த்தோன்னா 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ யாருமே கூட கிடையாது. அந்த மாதிரி தான் கடைசியாக. ஆனால் இப்போ சொல்கிறேன், என் பின்னாடி எங்கள் அப்பா இருக்காங்க. அவரை வச்சு தான் இன்னைக்கு என் லைஃப் செட்டில் ஆகிருக்கேன். ஏன்னா திரும்பி பார்த்தா ஒருத்தம் கூட இருக்க மாட்டான். அந்த வயசுல 4 வருஷம் நீங்கள் யாருமே சொல்கிறேன் 4 இயர்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் கடைசி லாஸ்ட் 2 செமஸ்டர் நல்லா படித்து நல்லா இருக்கிற எல்லா அரியர்ஸும் கிளியர் பண்ணுங்க. யாருமே என்ஜாய் பண்ணிட்டுங்க. 3 இயர்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. லாஸ்ட் 1 இயர் கஷ்டப்பட்டு படிச்சிருங்க. ஒரு பிரேமம் சீன் ஒன்று வரும், மறுபடியும் அவங்க டீச்சராகவே வருவாங்க. அந்த சீனுக்கு அப்புறம் எப்படி படம் பார்ப்பாங்க, அந்த சீனுக்காக பார்க்கலாம். அந்த சீனுக்காக பார்க்கலாம். சர்ப்ரைஸ் கேரக்டர் கடைசியா நீங்க வந்து பார்த்தாதான் புரியும். நாங்க இங்கேயே சொல்லிட்டோம்னா யாரும் படம் பார்க்க வர மாட்டானுங்க. எல்லாரும் ஓடிடிலே பார்த்துட்டு வந்துருவாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி டிராகன் எப்படி ஃபயரா இருக்கும் அதான் ஃபயரா இருக்கும். பாருங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. எந்த இடத்துலயும் வந்துட்டு ஒரு லாக்ன்றதே இல்லை, அதான் சொல்றேன். ஆக்சுவலாக எல்லாருமே சொல்ற விஷயம்னா இந்த படம் டான் மாதிரி இருக்குமா, நண்பன் மாதிரி இருக்குமா, அந்த மாதிரியே இல்லாம இந்த படத்தை வந்து ஒரு வேற மாதிரி ஒரு ஜேர்னர் வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. வேற மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் வந்து கொடுத்துருக்காரு. அதனாலே இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் அமைய போகுது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.